பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பழனியை வந்து தீபாவளி அன்னைக்கு கூட வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து அவங்க அண்ணன் வீட்டில் புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சீக்கிரம் கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் கடை வச்சு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நாளான்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு கூட கடையை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்தோடனே நீ மச்சாட்ட சொன்னியானேன்னு கேட்குறாங்க. நான் இன்னும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறியோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாளான்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு கடையை ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பழனியோட அண்ணன்கள்லாம் பழனிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எப்படி மச்சாங்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பழனி புலம்புறாங்க. இவ்வளோ நாளாக எனக்கு எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. இப்போ வந்து எனக்கு எல்லாருமே அண்ணன் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பழனி வந்து புலம்புறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்ல, கல்யாணம் கூட பண்ணி வச்சாங்கன்னா ஆனால் எதுவும் சரியாக வரல. சரி விடு பார்த்துக்கலாம், நீ எப்படியாவது சொல்லிட்டு வா, உன் வாழ்க்கையை நீ பாருன்னு சொல்லிட்டு பழனியோட அம்மாவும் பழனிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? பழனி வந்து இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணிடுவாரா, அதை வந்து அவங்க மச்சாங்கிட்ட சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.